உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது திருக்கணிதப்படி போன வருடமே நடந்து விட்டதாக நாம் நம்புகிறோம். அவ்வகையில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மார்ச் 6ஆம் தேதி தான் நடக்கவிருக்கிறது. கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். ஸோ இந்த மீனராசி என்பது குருவினுடைய வீடு என்பதால் பெரும்பாலும் அதற்கு தோஷமில்லை என்று சொல்வார்கள். இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் கிடைக்கப் போகிறது, யார் யார் வாழ்க்கை மாறப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாட்டு வேலை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி போங்க சார், நான் கேட்க மாட்டேன் சார், நான் கேட்க மாட்டேன். சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி நான் சத்தியமாக கேட்க மாட்டேன். என்ன சொல்ல போகிறீங்க, அஷ்டம சனின்னு சொல்ல போகிறீங்க அதானே? ஆமாம், உண்மையும் அதுதான், வருத்தத்துக்குரிய செய்தியும் அதுதான். ஆனால் ஒரு விஷயம், எல்லாரும் அஷ்டம சனி பற்றி என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அஷ்டம சனிலையும் ஒரு நல்லது இருக்குது, அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். எனிவே, சனி நம்மளோட ஜென்ம எதிரி. சிம்மராசிக்காரர்களுக்கு பிரைம் எதிரி யாருன்னா அது சனி தான். சூரியனோட ஜென்ம எதிரி சனிங்கிறதுனால உங்களுக்கு எதிரியாக போயிட்டான். அப்போது இந்த சனி பகவான் இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்தார். நிறைய பேர் ஃபாரினில் போய் சூப்பராக இருந்திருப்பீங்க. 7ஆம் இடத்துல வெளிநாட்டு வாய்ப்புகள் தான், அமெரிக்கா பயணம்தான், ஆஸ்திரேலியா பயணம்தான். நண்பர்களே, ஒரு நேரம் வந்துடுச்சுன்னா வானத்திலே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, பூமியில் இறங்கவே நேரம் இருக்காது, ஒரே பிஸியாகவே இருப்பாங்க. அது ஒரு நேரம். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த நேரம் கிட்டத்தட்ட முடிந்தது. இப்போ 2026 இந்த மார்ச்சுக்கு அப்புறம் 8ஆம் இடத்தை சனி பார்க்கிற 8ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும். ரெஃபரன்ஸ் வேணுன்னா கடகராசிட்டு கேட்டு தெரிஞ்சிங்க எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ அஷ்டம சனி கஷ்டம். உங்களுக்கு ஒரு 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 சிசிடிவி எடுத்து நம்ம தலையிலே கட்டி விட்ட மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீலிங். என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எது பண்ணாலும் நம்மளை மானிட்டர் பண்ணுறாங்க, நம்ம எங்கே போனாலும் நம்மளை கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 க்ளோஸ்டாக அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்கள். அப்போது 8ஆம் இடத்தில் சனி பகவான் வரும் பொழுது நல்லதுன்னு சொன்னீங்களே குருஜி, அது என்ன நடக்கும்? 8ஆம் இடம் என்பது என்ன? சனி பகவான் உங்களுக்கு 6, 7 கூடியவர். சிம்மராசிக்காரர்களுக்கு பிரைம் திங், முதல் விஷயமா கடன் அடைய போகுது. எல்லா பதிவுகள்லையும் ராம்ஜி எப்போ பார்த்தாலும் கடன் அடையுதுங்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு அடிப்படை தேவைகளை வாங்கிறதுக்காக சில கடன்களை வாங்குகிறோம். ஒரு மொபைல் வாங்குகிறோம், ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், ஏதோ ஒன்று தங்கச்சி கல்யாணம் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அது எவ்வளோ குயிக்காக கீழே விழுந்து எந்திரிச்சு அடைச்சிட்டு வெளியே வந்துடணும். அதையே தூக்கிட்டு சுற்றக்கூடாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக லோனை போட்டு சுற்றுறது, அவ்வளோ நாள் 7-8 வருஷம் இஎம்ஐ கட்டிக்கிட்டே சுற்றுறது. அப்போல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் இளமையை வீணடிக்காதீர்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஜம்ப் பண்ணி கொடுத்துட்டு ஓடியாந்துடணும், அவ்வளோதான். அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பம்பர் ப்ரைஸ் வந்திருக்கு. இந்த 2.5 வருஷத்தில் அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அடைச்சி தருவார். இதான் சனி கொடுக்கும் பரம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இது ஒரு ராஜயோகம்னு பேர். எப்படின்னா, 6க்குடைய சனி 8இல் மறையும் பொழுது, எப்படியே 6க்குடைய சனி 8இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம்னு பேர். விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் பெறும்போது என்ன நடக்கும் என்றால், சனி பகவானுடைய பார்வையாலே உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? கடன் அடைக்கக்கூடிய ஆளாக மாறுகிறீர்கள். பாயிண்ட் நம்பர் 1, கடன் அடைச்சிடுறீங்க. 6 என்பது வியாதி. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வியாதிகள் அற்புதமாக தீருகின்ற ஒரு விஷயம். என் வாழ்க்கையில் எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். பெரிய பெரிய பிரச்சனை, லிவர் சிரோசிஸ் வந்துடுச்சு, அவ்வளோதான், இனிமேல் உயிர் வாழ்கிறதே கஷ்டன்றான், அவ்வளோதான், நீங்கள் இதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக டெத்து தான்றான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டாக்டரை பார்க்குறாங்க. ஏதோ ஒரு டாக்டர், ஒரு பச்சளை மருந்து கொடுக்குறக்கு ஒரு டாக்டரை பார்க்குறாங்க. உடனே சரியாக போச்சு. எப்படிடா சரியாக போச்சு? அதான் அந்த நேரம். முன்னெல்லாம் ஒரு காலத்தில் டாக்டர்கள் உண்மையிலேயே நமக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய நேரங்களில் டாக்டர் கர்ப்பப்பை ப்ராப்ளமாக கர்ப்பப்பையே மாற்றிருங்க, லிவர் ப்ராப்ளம் லிவரையே மாற்றிருங்க, யாரை சொன்னாலும் மாற்றிருங்க. என்னடே, இந்த மாற்றுறதுக்கு எதுக்கு பண்ணீங்க? டாக்டருக்கு படிச்சிங்க, எதையாவது வைத்தியம் பண்ணி காப்பாற்றிக்கிறான்னா. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன் குருஜி, ராங் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு வருஷமாக இந்த உறுப்பையே மாற்றினா தான் பழைக்க முடியுன்னு இருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, 50 பைசா மருந்து தின்னே சரியாக போச்சு. சில விஷயங்கள் அப்படித்தான் நடக்கும் நண்பர்களே. ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்த ஒருத்தரை நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். பாலக்காட்டில் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கோயிலில் சும்மா ஒரு பச்சளை மருந்து சாப்பிட்டாங்க, வாந்தி எடுத்தாங்க, வயிற்றுலேருந்து எல்லாம் வந்துடுச்சு, சரியாக போச்சு. என்னன்னே தெரியல.
அந்த நேரம் அங்கே வரணும்னு அவங்களுக்கு விதி, அந்த நேரத்தில் அது சரியாகணுங்கிறது விதி, அவ்வளோதான். மருந்து முக்கியம் இல்லை, சரியாகின்ற நேரம் முக்கியம். சனி பகவான் உங்களை சரி பண்ணுறார். ஆறுக்குடையவன் 8ல் மறைந்து வியாதியை சரி பண்ணுகிறார். அடுத்த 6னா எதிரிகள் தொந்தரவு. நான் என்ன பண்ணாலும் முட்டுக்கட்டை போட்டே இருக்கான் சார் என் கம்பெனியில், இவன் பாஸா லூசானே தெரில சார், நான் எது பண்ணாலும் என்னால் முன்னுக்கு வரவே முடியல. எதிரிகள் சத்துருக்கள் அதிகமாக இருக்காங்க, இவங்களெல்லாம் ஜெயிச்சுட்டு நான் ஒரு கம்பெனி திறந்து நான் மேலே வந்து இதெல்லாம் ஆகிற காரியமா சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயம் நடக்கும். சனி பகவான் உங்களுக்கு 3 பிளெஸிங் பண்ணுறாரு. ஒன்று உடம்பை சரி பண்ணிடுறாரு, ஒன்று கடன் அடைக்கிறார், சொந்த காலில் நிற்கக்கூடிய யோகத்தை தரார். இதெல்லாம் அஷ்டம சனியில் தான். அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, எப்போ நீங்கள் முன்னுக்கு வந்தீங்கன்னு கேட்டு பாருங்க. 7 சனி பீரியட் தான் முன்னுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க, நான் வேணால் சேலஞ்சாகவே சொல்கிறேன். 7 சனி பீரியட் தான் முன்னுக்கு வந்திருப்பாங்க, அஷ்டம சனி பீரியட் தான் முன்னுக்கு வந்திருப்பாங்க. ஏரோப்ளேன் பார்த்து ஒரு நாள் ஜெட்டுக்கிட்ட பார்த்து கேட்டுச்சா, ஜெட்டு நீ மட்டும் எப்படி இவ்வளோ வேகமாக போகிற, ராக்கெட்டு பார்த்து கேட்டுச்சான் எப்படி இவ்வளோ வேகமாக போகிறேன்னு கேட்டுச்சா. அதுக்கு ராக்கெட்டு சொன்னிச்சான், உனக்கு இதே மாதிரி பற்ற வச்சா நீ இந்த மாதிரி தான் வேகமாக போவேன்னு சொன்னிச்சான். அதே மாதிரி தான் அந்த 7 சனி பீரியடில் ரொம்ப க்ளோஸ்டு மானிட்டர். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஒரு சின்ன பொய் சொல்ல முடியாது. அதுதான் இதில் இருக்கிற ஒரு எஃபெக்டிவ்னஸ். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்க லைஃப்பில் ஜெயிப்பாங்க. பாஸ் கேட்குறாரு, எங்கே போயிருந்தீங்க? நான் கேன்டீனில் போய் வடை தான் சாப்பிட்டுட்டு டீ தான் குடித்தேன்னா ஹானஸ்ட்டாக ஒத்துக்குங்க. ஆமாம், அப்போ அங்கே நின்று கேன்டீன் நின்று சார் வணக்கம் சார் கீழே தான் சார் இருக்கேன், மீட்டிங் ரூமில் தான் சார், பக்கத்தில் தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் தோலை ஒரு கை தட்டும். திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ் டீ குடிச்சு தான் நிற்பார். எதுக்கு இந்த பொய்? சின்ன பொய் தான், ஆனால் அந்த ட்ரஸ்ட்டு உடஞ்சி போயிடுது. பார்த்தீங்களா, அதுதான் விஷயம். சனி பகவான் அஷ்டம சனியாகவோ 7 சனியாகவோ இருக்கும் பொழுது ஒரு சின்ன காரியத்துக்கு கூட பொய் சொல்லாதீங்க, அப்படியே மாட்டி விட்டுருவார். என்ன அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அஷ்டம சனி வரும்போது ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி என்ன சார் ஆகும்? மற்றபடிலாம் வந்து கஷ்டம். ஏன்னா 6 8ல் மறைஞ்சு இவ்வளோ கொடுத்துட்டாரு, அவனே தான் 7 இருக்கான். அவன் 8ல் மறையவே கூடாது. மறைஞ்சா என்ன ஆகும்? டெய்லி ஃபேமிலியில் சண்டை தான். என் ஒய்ஃபு சும்மாவே திட்டுவா சார். இப்போல்லாம் முன்னாடி கூட ஒரு திட்டுனா ஒரு நியாயம் இருந்தது, ஒரு கான்செப்ட் இருந்தது சார். இப்போ கான்செப்டே இல்லாமல் சும்மானா திட்டுறா சார். அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் அதான் நடக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்தை 7 மறையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போகிறப்ப காசு கட்டுவாங்க சில பேர். 5 லட்ச ரூபா காசு கட்டினா அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி சூப்பர்வைசர் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க. இன்னும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தருவாங்கன்னு பணம் கட்டுறவன் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கான். தயவு செஞ்சு இப்பயும் சொல்கிறேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. ஊருக்கு ஊர் பார்த்தீங்கன்னா சதுரங்க வெட்ட மாதிரி ஒரு 4 பேர் இந்த தெரு முக்கில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னும் வானத்துலேருந்து இடி விழுவுது, இடியை பிடிச்சிட்டு போய் பணமாக மாற்றலாம், திமிங்கலத்துலேருந்து ஏதோ வருது, இது மாதிரிலாம் ஊருக்கு ஊர் ஒரு 4 பேர் சுற்றின்னு இருப்பான், இங்கே தான் இருப்பான். தயவுசெய்து இந்த மாதிரியான ஃபேக் எல்லாம் நம்பாதீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எப்படி ஆகும்னா, 8ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக மேலே, எப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே வர்றதுக்கு என்ன வழியோ. சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேங்க, ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. 2000 முடியாது சார், 3500 ஃபைனல் பண்ணிக்கலாம். என்ன பேசிட்டு இருக்காங்கன்னே தெரில. எதுக்கு இவ்வளோ சீரியஸாக சண்டை போட்டுட்ருக்கான்? இதுக்கு என்னமோ பேசிட்டு இருக்கான், ஏதோ திமிங்கலத்துலேருந்து ஏதோ சொல்கிறான். 2000 கோடியா 3500 கோடி வந்தால் முடிச்சிடலான்னு பேசிட்டு இருக்கான். ரப்பர் செருப்பு போட்டிருக்கான் சார். இப்போ சாப்பிட காசு இல்லை அவனுக்கு, ஆனால் பேசுகிறத பார்த்தீங்கன்னா 3500 கோடி. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கூட சுற்றுறாங்க. இவர்கள்ட்டேருந்து தள்ளி இருங்க, ஓதி நம்ம நல்லா போய்ட்டுருப்போம், ஒழுங்காக பொழப்பு பார்த்துருப்போம். 1000 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது சம்பாதிச்சு பார்த்தா தான் தெரியும். அப்போது இந்த மாதிரி குரூப் உங்கள் லைஃப் வரும். திடீர்னு இவங்க கூட சேராதீங்க, இவங்க ஒரு டைம் வேஸ்டர்ஸ், இவனும் உருப்பட மாட்டான், நம்மளும் உருப்பட விட மாட்டான். இந்த அஷ்டம சனி வரும் பொழுது உங்களை கூட்டு போய் இந்த மாதிரி ராங் ஃப்ரெண்ட்ஷிப் கூட சேர்த்து வைக்கும். இவர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள். எப்படிலாம் வித்தியாசமாக சதுரங்க வெட்ட படம் பாருங்கள். இப்போ நான் சொன்ன கதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது அஷ்டம சனி வரும் பொழுது ஒரு விஷயத்தில் உறுதியாக இருங்க, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நேராக பொழப்ப மட்டும் பாருங்கள், உண்மை மட்டும் பேசுங்க. சனி பகவான் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டார். கொஞ்சம் சேட்டையாக வேறு ஏதாவது பண்ணலாம், எக்ஸ்ட்ராவாக வருமானம் பார்க்கலாம், சட்டவிரோதமான செயல் ஏதாவது செய்யலாம், ஏமாற்றலாம், இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா அடுத்த நாள் இவரே கூட்டி போய் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவார். அப்போது இந்த 2.5 வருஷமும் நீங்கள் ஒரு சிசிடிவியால் கண்காணிக்கப்படுகிறீர்கள், அவ்வளோதான். அப்போ இதுலேருந்து தப்பிக்க என்ன வழி? ஒன்றும் முடியாது. சென்னையில் பொழிச்சலூர்னு ஒரு இடம் இருக்குது, அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே போங்க, இறைவன் வழிபட்டு வாங்க. சனி பகவான் காலபைரவர் வழிபடுங்க. அது திருநள்ளாறு போங்க. உங்களுக்கான சோதனை காலம். டேட்டா க்ளீனாக வச்சுங்க. வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்தால் தயவுசெய்து டெலிட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனை யார் யூஸ் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணுங்கள். க்ளீன் ப்ரொஃபைலாக இருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். சிம்மராசிக்காரர்கள் ஜாக்கிரதை.